உங்கள் அம்மாச்சி பேசுறேன். இன்னும் உட்காந்து பேசுனாங்க, கால் மறுத்து போச்சு, அதனால உட்காந்துட்டேன். அதாவது இன்னைக்கு வந்து நிறைய வீடியோல வந்து போடல. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ தான் போட்டேன். அந்த வீடியோ வந்து நாட்டு வலையில பத்தி போட்டேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டு வலையில வந்து நிறைய மூவ் ஆகுது. அந்த புதுசா போட்ட நாட்டு வலை அதுல வந்து 9 கலரு 15 கலர் போட்டேன்னா அது நிறைய ஆர்டர் நிறைய வந்துன்னே இருக்குதுங்கம்மா. என்ன சொல்லு சங்கீதா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சங்கீதாவும் சச்சினும் ஆர்டர் அதிகமா எடுக்கிறாங்க. ரெண்டாவது இப்ப நிறைய பிள்ளைங்க ஆர்டர் எடுக்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 போனை எடுத்து வச்சு கொடுத்தும் பண்ணிட்டேன். அந்த எல்லாமே இப்போ வந்து நியூவா போறது இந்த நாட்டு வலையில் தான். நாட்டு வலையில் ஆர்டர் வந்து போடும்போது அந்த ஒரு செட்டிங் மறுபடியும் இன்னைக்கு போட்டு காட்டினேன். அடுத்தபடியா வந்து இப்ப நீ சொல்லணும்னா நிறைய வந்து கொரியர் ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அதோடைய சில பல வார்த்தைகளை வந்து கொரியர் பண்றவங்களும் கொரியர் எடுக்கிறவங்களும் தெளிவா உங்களுக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ அதை வந்து லைவா இப்ப முதல்ல சச்சின் ஆரம்பிப்பாப்ல. சச்சினை ஜாயின் பண்ணி விடுறேன். ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வலையிலோசி அம்மாச்சி ஷாப்ல நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னடா இது ஃபோனுன்னு நீங்க பார்க்கலாம். கொடுங்கக்கா, இவங்க அப்படிதாங்க சின்சியாரிட்டின் உச்சம் நம்ம சங்கீதாக்கா. ஆர்டரு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கு கொரியர் பேக்கிங்கும் அண்டு ஆன்லைன் ஆர்டர் எடுக்கவும் தான் ஜாயின் பண்ணேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கடைசியில ஒரு பிரேக் எடுத்துட்டேன். அதுல வந்து இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லைவ் கஸ்டமர் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ இவங்க போற ஸ்பீடு நான் டெய்லியும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 10-20 ஆர்டர் எடுத்துடுறாங்க. நான் ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு என்ன திட்டிட்டு இருக்காங்க. அதான் இவ்வளவு போன் இருக்கு, நீங்க போன் கடை நினைச்சிடாதீங்க. எல்லாமே ஆன்லைன் ஆர்டர் போன் எல்லாமே எல்லா போன்லயுமே நாங்க ஆர்டர் எடுக்கணும். இந்த போன்ல வந்தாலும் இந்த போன்ல வந்தாலும் எல்லாமே நாங்க தான் அட்டெண்ட் பண்ணோம், நாங்க தான் ஆர்டர் எடுக்கணும் மேம். லைவும் பாத்துக்கிட்டு இந்த ஆர்டர் போனையும் அட்டெண்ட் பண்ணுவோம் நாங்க. இப்போ என்னன்னா சிம்பிளா இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறது ரெஸ்பாண்ட் இல்ல. நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம யூடியூப் இன்ஸ்டா எல்லாத்துலயுமே கமெண்ட் என்ன வருதுன்னா ரெஸ்பாண்ட் இல்ல. பாத்தீங்களா மக்களே, இப்பயும் வீடியோல கூட கால் வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ரெஸ்பாண்ட் இல்ல அப்படின்றாங்க. என்ன காரணம்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம போனை எடுத்தோம்னா ஒரு போன்லயே 4500 சில்லற மெசேஜ் இருக்கு. இதுல வந்து நிறைய சாரி செட்டிங் இருக்கும், பேபி ஷவருக்கு இருக்கும், எல்லாமே எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே எல்லா ஊர்ல இருந்துமே எங்களுக்கு வந்து கால் வரும், மெசேஜஸ் வரும். அது வந்து எப்படின்னா சாரி செட்டிங்னா ஒரு வேற டிசைன்ஸ் 2 டிசைன் சேர்ந்த மாதிரி செட்டிங்ஸ் போடணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணணும். அதனால ஒரு 3 செட்டிங்காவது நாங்க போட்டு காமிக்கணும். எப்படியும் ஒரு கஸ்டமர் பாக்குறதுக்கே ஒரு 1 மணி நேரமாச்சு ஆகும். 2 நாள் கூட ஆகலாம். அது பேமெண்ட் வர வரைக்கும் 2 நாள் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க வெப்சைட்ல போட்டுட்டு ஏன் வெப்சைட்ல ஆர்டர் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வெப்சைட்லனா நாங்க 3 செட்டிங்ஸ் 4 செட்டிங்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்க முடியாது. டிசைன்ஸும் நீங்க நிறைய 2 டிசைன் மிக்ஸ் பண்ணதும் நீங்க பார்க்க முடியாது. வாட்ஸ்அப்னா நாங்க எல்லாமே செட்டிங் போட்டு உங்களுக்கு பிக் அனுப்புவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே மக்களே, இப்போ வந்து இனிமேட்டு வந்து 5 போன் இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஆர்டர் எடுத்திருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல சின்சியாரிட்டின் சீக்கிரம் நம்ம சங்கீதாக்கான்னு. இப்போ வந்து 5 போன் இருக்கு. 5க்குமே இப்போ நம்ம ஆள் வந்துட்டாங்க. சின்சியாரிட்டின்னு கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம்னா அது வந்து எப்படி சொல்றது, அந்த கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கணும். அது பிடிச்சா மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டா பேசிட்டு இன்னொரு ஆர்டர் கொடுக்கும் போது நம்ம பேர் சொல்லி நம்ம கடை பேர் சொல்லி கேட்பாங்க. இவங்க இருக்காங்களா, இந்த கடையில தானே வளையல் வாங்குறீங்க, உங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை கேட்டு திருப்பி எடுக்கும் போது நம்ம ஒரு 2-3 ஆர்டர் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம வளையல் எடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டேமேஜ் இல்லாம சேஃப்டியா நாங்க அனுப்புறதுக்கு நாங்க பார்ப்போம். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சின்சியாரிட்டின்னு கிடையாது. இப்படிதான் மக்களே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் நான் பேக்கிங் பண்றேன். ஆனால் வந்து பேக்கிங் பண்ணுறப்ப வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்கள் நம்பர் தானே நீங்கள் ஆர்டர் போட்டிக்கலாம். அப்போ கூட சங்கீதாக்கா எடுத்தாங்க, அவங்கள பார்த்து அனுப்ப சொல்லுங்கன்றாங்க. பேக்கிங் என்கிட்ட சொல்கிறத விட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்படிதான். நல்ல மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கொரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இடத்த மாற்றிட்டோம்னா ஒன்றும் இல்லை, லைவ் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இடத்த ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொரியரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்க வந்து இந்த காம்போ பாக்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரே ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. இதை பேக் பண்ணி நம்ம கொரியர் போடணும்னா இந்த மாதிரி அழகா ரேப் பண்ணிடுவோம். இதுதான் ரேப்பிங் ஷீட். இதுல வந்து அழகா ரேப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பபிள் ரேப் தெரியும், நம்ம சின்ன வயசுல அதை அமைக்கி விளையாண்டுருப்போம். அதுதான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை வச்சு ஒரு 4 ரோல் நம்ம சுத்தி டேப் அடிச்சுட்டு அதுக்கு மேல நம்ம தர்மாக்கோலை வந்து ஒரு 2 ரோல் கிட்ட சுத்தி அதுக்கு மேல நம்ம கார்ட்போர்டை வச்சு டேப் அடிச்சு மேல கவர் பண்ணி பர்ஃபெக்டாக அனுப்பிடுவோம். அதுக்கு மேலே நம்ம அட்ரஸ் எழுதி ஓட்டுறதும் ப்ரௌன் டேப் அடித்து அது சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ
ஸோ வந்து கொரியர் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக வரும். ஆல் ஓவர் இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட டொமஸ்டிக்கும் இருக்குது, இன்டர்நேஷ்னலாகவும் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொரியர் வைஸ் நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி தருவோம். இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கொரியர் தான் போகுது, ஜெர்மனிக்கு போகுது. சொல்லுங்க. ஜெர்மனிக்கு போகுது, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் இருக்கு, ஸ்காட்லாந்து, எல்லா நாட்டுக்குமே நாங்கள் வந்து கொரியர் அனுப்புவோம். நார்மல் இன்டர்நேஷ்னல் இல்லாமல் டொமஸ்டிக்காக இருந்தால் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக வச்சு பண்ணி விட்டுறலாம். இதே வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இப்போ நம்ம யூஸ்வலாக போகிற ரேப்பிங் ஷீட்டு, பபிள் ரேப்பு, தர்மாக்கோல் எல்லாத்துக்குமே டபுள் ட்ரிபிளாக போட்டால் தான் சேஃப்டியாக போகும். ஸோ அந்த வயசு நாங்கள் சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே அது இவங்க எடுத்த ஆர்டர் தான். நான் தான் சொன்னேன்ல, அவங்க சின்சியர் சீக்கிரம்னு. நம்ம அக்கா தான் இதெல்லாம் எடுத்தது. திருப்பி நான் சொல்றேன், இதுக்கு பேர் சின்சியாரிட்டி கிடையாது. நம்ம வந்து ஒரு கஸ்டமர் அட்டென்ட் பண்றோம்னா அவங்க ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அது ஒரு நம்மளுக்கு சந்தோஷம். இது மாதிரி ரிவ்யூ பார்க்கும்போது இந்த ரிவ்யூவே நான் ஒரு 10 டைம் பார்த்துருப்பேன். பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு இந்த ரிவ்யூ பார்க்க. திருப்பி இந்த கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மஞ்சள், நலங்கு மாவு, ஹேர் ஆயில், கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே வந்து ஆந்திரா, பிரான்ஸு அந்த மாதிரி எல்லா ஊருக்குமே போகுது. எல்லா வெளிநாட்டுக்குமே போகுது. இது நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நிறைய கேட்பாங்க. கொரியருக்கும் நிறைய நாங்கள் அனுப்புவோம். இப்போ வந்து என்னன்னா மக்களே, இது வந்து நாங்கள் வாங்கி விற்கிறது கிடையாது, எங்கள் ஓன் மேனுஃபேக்சர். நாங்களா இது தயாரிப்போம். இந்த மஞ்சள் இது பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது, ஸ்ரீகானா நம்ம அரைக்கிறது, இந்த மாதிரி ஆயில்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணுறது தான். ஓன் மேனுஃபேக்சர், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. இந்த ஆயில்னா மோஸ்ட் ஆஃப் எங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் ஆர்டர் வரும். இப்போ வந்து ஏர் க்ரோத் நல்லா இருக்குன்னு ஃப்ரான்ஸ் இல்லை ஜெர்மனி இது ஆர்டருக்கு மட்டும் கிடையாது. இது நாங்க யூஸ் பண்றது, நாங்க எல்லாருமே யூஸ் பண்றதுமே இது எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே தான். நாங்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பேக்கிங் பத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டிலே ஆகுது கொரியர் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்ல தான் டிலே ஆகும். மற்றபடி கரெக்டா வந்துடும். ரெயின்னால இப்போ ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் கொரியர் டிலேவாக போகுது பிகாஸ் ஆஃப் ரெயின். மற்றபடி எல்லாமே சேஃபாக வந்துடும். நாங்கள் சேஃப்டியாக பேக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ வந்து மக்களே, இன்கேஸ் நான் சொல்கிறது இன்கேஸ் நம்ம கொரியர் எப்படியும் நடக்காது, இன்கேஸ் எனி டேமேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்பாக்சிங் வீடியோ மஸ்ட்டு. இது வந்து நமக்குன்னு இல்லை, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டாலும், அமேசானில் ஆர்டர் போட்டாலும், எந்த ஆன்லைன் இதில் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் அன்பாக்சிங் வீடியோ இட்ஸ் மஸ்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து கரெக்டாக அனுப்புகிறாங்கன்னு உங்களுக்கும் தெரியணும், அவங்களுக்கும் தெரியணும். இன்கேஸ் அது அவங்க ஃபால்ட்டாகவும் இருந்திருக்கலாம், கொரியர் ஆஃபீஸில் ஃபால்ட்டாகவும் இருந்திருக்கலாம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ இஸ் மஸ்ட்டு. ஏன்னா அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் வந்து ஏதாச்சும் டேமேஜ் இருந்தாலும், நான் வளையல்னு சொல்ல, நீங்கள் என்ன ப்ராடக்ட் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், ட்ரெஸ் வந்து சில இது கிழிஞ்சிருந்தும் வரலாம். இன்கேஸ் எதுவாக இருந்தாலும் அன்பாக்சிங் வீடியோ இஸ் மஸ்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. அப்புறம் சில பேர் வந்து செட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செட்டிங்னா மேரேஜ் சாரீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த சாரீக்கு மேட்சாகவும் நாங்கள் பண்ணி தருவோம். பேபி ஷவருக்கும் செட்டிங்ஸ் நாங்கள் போட்டு தருவோம். எப்படின்னா இங்கே வந்து டூப்ளிகேட்டும் இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது. டூப்ளிகேட்னா 120, டூப்ளிகேட்னா 120 வரும். மக்களே, அக்கா எதுக்கு ரெயின் ட்ராப் டூப்ளிகேட் இருக்குன்னு ரீசன் சொன்னீங்களா? ஒண்ணுமே இல்லை மக்களே. இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படி பொண்ணுக்கு செட்டிங் அந்த மாதிரினா நம்ம ஒரிஜினல் தான். எங்கள் மேலே ஃப்ளோர், எங்கள் மேல் ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தான். அதை வச்சு தான் செட்டிங் போடுவோம். டூப்ளிகேட் எதுக்கு இருக்குன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்களுக்கு அது நாங்கள் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ரெயின் ட்ராப் டூப்ளிகேட் 120 தான், அது கீழே இருக்குது. நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க சங்கீதா, அது வந்து முற்றிலும் மாறுபட்ட பதிலாக இருக்குது. நான் சொல்லிடுறேன் கேளுங்க. இந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே ஒரிஜினல் தான். டூப்ளிகேட் விற்கிற அபிப்பிராயம் எனக்கும் கிடையாது. இந்த செக்ஷனுக்கு ஒரு வழியில் கூட வரக்கூடாதுன்னு கண்டிஷனும் போட்டிருக்கேன். அது ஏன் விற்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த வழியில வந்து நிறைய ரிலேட்டிவ்க்கும், சீமந்த பொண்ணுக்கும், மருமண பொண்ணுக்கெல்லாம் ஒரிஜினல் நல்ல குவாலிட்டியா வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து வரவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு 10 பேர் தான் கூட இதை வாங்கிடுவாங்க. ஒரு 50 பேர், 100 பேர், 200 பேர்னும் போது பட்ஜெட் அவங்களுக்கு சரியா வராது. அதனால டூப்ளிகேட் அதுக்காக மட்டும்தான் இறக்கியிருக்கேன் கீழே. ரெண்டாவது, ரெயின் ட்ராப்ன்றது நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் எல்லா இடத்துலையும் விற்கிறதுனால இந்த ஃப்ளோரில் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது இல்லைன்னு சொல்றது வந்து இதுவா இல்லை, நாங்கள் கம்மியான ரேட்டுக்கு இருந்தாலும் நாங்களும் எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லைன்னு எங்ககிட்ட வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்டாகவே வச்சாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டூப்ளிகேட்ன்ற ஒரு ஃப்ளோரை கீழே மட்டும் வச்சுக்கிட்டோம். டூப்ளிகேட் வளையல் ஒரு வளையல் கூட மேலே இருக்காது. தயவு செய்து டூப்ளிகேட் வளையல் கேட்டு மேலே மட்டும் வர வேண்டாம். ஒரிஜினல் வளையல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வளையலை இங்கே கொண்டாந்து வச்சிடக்கூடாதுன்றது மட்டும்தான் மைண்ட் செட்டு. ஏன்னா இந்த வளையலுக்கும் அந்த வளையலுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையவே தெரியும். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, அது கண்டிப்பாக தெரியும்.
அந்த வழியில் கேட்டு இங்கே வந்தவங்களுக்கு கீழே நாங்கள் போயிடுங்கன்னு சொல்லிடுவோம். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வாங்குறவங்களுக்கு இங்கே வாங்கிக்கங்க, நீங்கள் கம்மி ரேட்டு வாங்கும்போது கீழே அனுப்பி விடுவாங்க, பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. அது சரியான முறையில் சங்கீதாவும் சச்சினும் சொல்லலை. அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாய் மக்களே, நன்றி, வணக்கம்.